தூக்கணும், உங்க கால் கீழே போடக்கூடாது. இவன் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தா இவன் வீட்டுக்காரையா இன்னொருத்தன் கூட போறான். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இது டே கிட்டத்தட்ட வந்துட்டு 45 நாள் ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் டாஸ்க்கை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ளே வேற 17 பேர் இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஃபன் டாஸ்க்கை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ஸோ இப்போ வந்திருக்க 3வது ப்ரோமோ கூட பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபன் பண்ணுறன்ற பேரில் எனக்கு தெரிஞ்சு கிரிஞ்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது பத்தாதுன்னு நம்ம பார்வதி இருக்குல்ல, அது வந்துட்டு கமருதீன் மற்றும் நம்ம அரோரா பற்றி அவங்கக்கிட்டே வந்துட்டு பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்கு. ஸோ அதோடைய வன்மத்தை எல்லாம் அதோடைய விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு வந்துட்டு வீட்டுக்காரன் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்துட்டு மேனாமினிக்கு ஒருத்தர் முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் கூடயே போயிட்டான் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கு. அரோரா வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு நினச்சேன்னு சொல்ல அந்த இடத்துல கமருதீன் வர இந்த மாதிரி அவங்களுடைய சக்காலத்தி சண்டைகள் ஒரு பக்கம் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம அமித் அதுக்கப்புறமா வந்து நம்ம விக்ரம் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபன் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், அவங்க ஃபன் பண்ணுறதை நாங்கள் எதுக்குடா பார்க்கணும், இப்படி டேலண்ட்டை காமிச்சா கூட பார்த்துட்டு போகலாம்யா. அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு என்ன அவ்வளோ சூப்பராக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபன்னுன்ற பேர்லையும் வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபன்னுனா அது பிக் பாஸ் சீசன் 3 நடந்தது தான். அந்த சாண்டி கேங்லாம் இருக்குல்ல, செம்மையாக இருக்கும். பட் இதெல்லாம் பார்க்கறதுக்கே வெறுப்பாக இருக்குது. ஃபன்னுன்ற பேரில் என்னென்னவோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலாக அது 3வது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ மாதிரியே இல்லை அப்படின்றது தான் என் கருத்து. உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.